2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. யார் ஆட்சிக்கு மத்தியில் வரணும்னு நினைக்கிறீங்க? மத்தியில் ஆட்சிக்கு காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த கட்சி எம்பி அதிகமாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது எது வந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த அரசு வந்தாலும் மக்களுடைய அடிப்படை தேவைகள் எதுவும் பூர்த்தி அடையவில்லை. எந்த ஆட்சி வந்தாலுமே திமுக அதிமுக ரெண்டுமே திராவிட கட்சிகளோட ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுதான் உண்மை. மாற்று கட்சி ஏதாவது வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? வந்தா நல்லது. 2026 நடிகர் விஜய் அரசியலுக்கு வராரு, எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு முறை ஜெயிச்சு வெளியே வந்தா தானுங்க அதோடைய ரிசல்ட் தெரிஞ்சாதான் அதனுடைய மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்றது கருத்து கணிப்பு மூலம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போதான் பிறந்த குழந்தை அது வளர்ந்து பெரியாள் ஆகி மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்த பிறகுதான் அதோட வீரியத்தன்மை என்னன்றது புரியும். சரிங்க, உண்மை இல்லைங்களா? ஓகே ஓகே. அனைத்தும் அடிப்படை தேவைகள் எதையும் இந்த மக்களுக்கு பூர்த்தி அடையவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா இப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி நிர்வாகமே ஊராட்சிக்கு வந்த எஸ்சி மக்களுக்கு சுடுகாட்டு பாதை, அதாவது வாழும்போது தான் நிம்மதியா இல்லைன்னாலும் இறக்கும் போதாவது சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதை இல்லாத சூழல் இப்பவும் கிராமப்புறங்கள் இருப்பது என்பது அவல நிலை. இந்த எந்த மாவட்டம், எந்த தொகுதி, எந்த ஊராட்சி? செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் ஒன்றியம் வேளாமூர் ஊராட்சியில 15th ஃபைனான்ஸ் மூலமா 2020 4 லட்சம் ரூபாய் பெறப்பட்டு அந்த தொகையும் இதுவரையில் செய்யப்படவில்லை என்பதுதான் என்னுடைய முக்கிய குற்றச்சாட்டு. இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா திராவிட கட்சிகள் செய்யல அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சொன்னதுக்கான ஆதாரபூர்வமான ரெக்கார்டு. ரெக்கார்டு வேணாலும் நான் கொடுக்கறதுக்கு தயார். ஓகே ஓகே. எந்த தேதியில இதுக்கு பணம் அனுப்பப்பட்டது, இதுவரை செய்யாம இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அப்ப ஆட்சி அதிகாரத்தினுடைய அவல நிலை தான் இதனுடைய முழு காரணம். ஆட்சியில இருக்கக்கூடியவர்களும் இல்ல அதிகாரிகளும் தங்களுடைய கடமைகளையே சரிவர செய்தால் சிறப்பான ஆட்சி அமையும். அதுக்கு மக்களுடைய ஆதரவும் அதிகமாக இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.